அனைவருக்கும் வணக்கம். முத்துப்பாண்டி அண்ணன் புரட்சி வேங்கை முத்துப்பாண்டி. யாரா அந்த புரட்சி வேங்கைன்னு கேட்பீங்க. அவருக்கு அவரே புரட்சி வேங்கைன்னு போட்டுக்குவார். தன்னை ஒருத்தன் புரட்சி வேங்கைன்னு போட்டுக்கிறார் அப்படின்னா அது நம்ம அண்ணன் முத்துப்பாண்டி தான். முத்துப்பாண்டி அண்ணன் வேறு, புரட்சி வேங்கை வேறு இல்லை. புரட்சி வேங்கையே எங்கள் அண்ணன் முத்துப்பாண்டி தான். ஏன் இப்படி டெஃபினிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நீ ஏன்னா இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கேட்குறோம். நீ ஏன்னா இப்படி மாறிட்ட, எப்படி இருந்தீங்க நீங்கள், இப்போ ஏன் இப்படி மாறிட்டீங்க, சே 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 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் போட்ட 2 பதிவு அப்படி. அப்போ அவர் நம்ம கேட்கணும், ஏன்னா இப்படி மாறிட்ட, எப்படி இருந்தேன்னு இப்படி மாறிட்ட. விஜய் கட்சியில் போய் சேர்ந்தீங்க, லயலாமணி அவர்கள் ஓனர்கிட்ட போயிட்டீங்க, ரைட்டு. உங்களுடைய ஓனர் இப்போ லயலாமணி தான், அது தெரியும். போயிட்டீங்க விஜய் அவர்கள் கட்சிக்கு. நீங்களும் ஒரு ரசிகராக மாறிட்டீங்க, ரசிக குஞ்சாக மாறிட்டீங்க. சாரி, ரசிக குஞ்சுனா தப்பாக எடுத்துக்காதீங்க. ரசிக குஞ்சு அப்படின்னா அணில் குஞ்சு, அந்த மாதிரி குஞ்சு, காடை குஞ்சு, கோழி குஞ்சு, அந்த மாதிரி ரசிக குஞ்சாக மாறிட்டீங்க. அப்படின்னா விஜய் அவர்களுக்கு செம்பு தூக்கிட்டு போங்க. விஜய் அவர்கள் அதை பண்ணி விட்டார், இதை பண்ணி விட்டார், புரட்சியை செய்து விட்டார். உங்கள் பேரில் புரட்சி வேங்கை இருக்குல்ல, அதை படம் தூக்கி விஜய் கொடுத்துருங்க. புரட்சி வேங்கை முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. எதுக்கு நாம் தமிழர் கட்சியை சீன்றீங்க? உங்களுக்கு பதில் யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி சீன்றீங்களா? நாங்கள் கொடுப்போனே முத்துப்பாண்டியா, நாங்கள் கொடுப்போம். நீங்கள் இந்த மாதிரிலாம் பதிவு போட்டுக்கிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதிலடி கொடுப்போம். அதில் என்னென்னா, இந்த தாவே கட்சிக்கு போயிட்டாலே நல்ல அறிவு இருக்கவங்க எப்படி மாறிடுறாங்க பாருங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. எவ்வளோ அறிவாக இருந்தார், இன்றைக்கி எப்படி மாறிட்டார் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். போட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அன்னபூர்ணி சூப்பர் திட்டத்தில் 6 சிலிண்டர் அறிவித்த நிலையில் முதல் கட்டமாக 3 சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். சற்று ஏமாற்றமே. நாம் தமிழர் கட்சி தொடர்புறையாக பரப்புரை கூட்டங்களிலும் கொள்கை முடிவாகவும் இலவசங்களை ஏற்று வருகிறது. அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் வரிப்பணத்தை வீணக்கூடாது என்கிற முதன்மை நோக்கமாக மட்டுமே. எனவே நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் மக்கள் வரிப்பணம் வேண்டாம் என்கிற கூற்றின்படி அன்னபூர்ணி சூப்பர் திட்டத்தை வேண்டாம் என்று புறக்கணித்து புதிய புரட்சியை உருவாக்குவார்கள் என்று கரூர் நீதிமன்றம் சென்றது போல இதற்கு உச்சநீதிமன்றம் சென்று மக்கள் வரிப்பணத்தை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறாரு. அப்பா, எப்படியாப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கவரே அறிவுபூர்வமாக கேள்வி கேட்டுருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அறிவே இல்லை. அந்த வார்த்தையை சொல்ல வேணாம். அந்த விஜய் ஒரு படத்தில் பத்திரிகையில் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் முட்டாள் அப்படின்னோடனே கொந்தளிப்பாங்க, இல்லை அறிவு கம்மி அப்படின்னோடனே இது பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரி. அந்த மாதிரி கட்சி இருக்கவனே அறிவாளியாக இருந்தார், தாவைக்காக போனேன் அறிவு கம்மியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது முத்துப்பாண்டியனோட இந்த கேள்வி. நம்ம இலவசத்தை எதிர்க்கிறோமா? இலவசங்கிறது மக்களோட வரிப்பணத்தில் கொடுக்குறதா? அதனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் இலவசம் வேணான்னு சொல்லுங்கள். ஏன் இதுக்கு கரூரில் வேலை கொடுத்தாங்கல்ல, அதுக்கு கேஸ் போட்டிங்களா, அதே மாதிரி இலவசம் கொடுக்கக்கூடாது, சின்று கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவருடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அறிவு ஜீவியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கடன் 10 லட்சம் கோடி இருக்குது, கடன் இருக்கும்போது இலவசம் கொடுக்க முடியாது அப்படின்னு சீமானை தெளிவாக சொன்னார். அவ்வளோ கடை இருந்தும் இலவசம் கொடுக்கன்னு சொல்லி அறிவித்து மக்களை ஏமாற்றி 2500 ரூபா கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினார் இல்லையா? அது பொய்யான வாக்குறுதி, கொடுக்க முடியாது அப்படிங்கிறது எங்கள் நிலைப்பாடு. ஏமாற்றின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அது தப்புன்னு சொல்ல மனசு வரல இந்த முத்துப்பாண்டியனுக்கு. கொடுக்கறத 3 சிலிண்டர் கொடுக்க 2.5 லட்ச ரூபா கீழே சம்பாதிக்கணுங்கிறாரு. இவர் சொன்னது எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னார்ல, அப்புறம் என்ன 2.5 லட்ச ரூபா? கேள்வி கேட்குறதே உங்களுக்கு எப்படி இருக்குது? அறிவு இல்லாத கேள்வியாக கேட்குறீங்களே. இதுக்கு போய் கோர்ட்டில் எப்படி கேஸ் போட முடியும்? இலவசம் நான் தமிழக மக்களுக்கெல்லாம் இந்த சிலிண்டர் வேணான்னு எப்படி கேஸ் போட முடியும்? இதில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? லாஜிக் இருந்தால் இவர் இப்படி கேள்வி கேட்பாரா? நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் சிலிண்டர் கொடுத்தாருன்னா வேணான்னு சொல்லிடுங்க, அதுக்கு போய் கேஸ் போடுங்கன்னு சொல்லி கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவங்க கேட்பாங்களா அந்த கேள்வியை? எப்படிங்க போய் கேஸ் போட முடியும்? என்னென்னுங்க கேஸ் போடுறது? மக்கள் வரிப்பணத்தை வீணாக்குறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி கேட்குறது? மக்களுக்கு தானேங்க கொடுக்குறாங்க, இலவசம் அறிவிச்சாரு கொடுக்குறாருன்னு தானேங்க சொல்லுவாங்க. மக்கள் திருந்தணும். எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்களுக்கு தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான சாலை, தரமான குடிநீர் தான் வேணும் அப்படின்னு மக்கள்கிட்ட தான் சொல்லணும் இந்த விஷயத்தை. இலவசம் கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஏமாற்று, கொடுக்க முடியாது மக்கள்கிட்ட தாங்க நாங்கள் சொல்லணும். எதுங்க கோர்ட்டில் போய் கேஸை போடணும்? அந்த வேலை கொடுக்கறது அந்த டிஎன்பிசி மாணவருடைய உழைப்பை ஒரு கட்சி தலைவர் தன் கட்சி கூட்டத்துக்கு இறந்து போனவங்களுக்கு கொடுக்கறது அது தப்புங்கிறோம். இதையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு இவர் போட்ட ட்விட்டை பார்த்தோன்னா எனக்கு என்ன தெரிவிச்சு அப்படின்னா, புரட்சி வேங்கை மூப்பா அவர்கள் புரட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சொல்கிறாரு. இவர் தாவேக்கால தானே இருக்கார். அப்போ என்ன பண்ணுங்க,
$2500 கொடுக்குறேன்னு சொன்னார்ல, நான் ஒரு புரட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 10000 கொடுங்களேன். $2500 நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் மக்களுக்கு நான் 10000 கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்களேன். அது ஒரு புரட்சியாக இருக்கட்டும். சின்ன புள்ளத்தனமாக எழுதிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்னென்னா, குறிப்பாக எம்எல்ஏக்களுக்கு அரசு வழங்கும் மானியத்தை மக்கள் வரிப்பணம் வீணாகிறது என எதிர்ப்பு தெரிவிக்கிறது போல இதற்கு காட்டமான அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நினைக்கிறேன். எம்எல்ஏக்கள் இலவசமாக வந்து கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அது மாதிரி இதுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? எல்லா தாவேக்கா எம்எல்ஏ கிட்டையும் சொகுசு கார்கள் பல இருக்குது. அப்படி இருக்கும்போது 20-30 லட்ச ரூபாய் காரையும் கொடுத்து 1 லட்ச ரூபா வரை வந்து 75,000 பெட்ரோலுக்கு 25,000 வந்து அந்த ஓட்டுநருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை எதுக்குத்தானே செய்வாங்க? அது மக்கள் வரிப்பட வீடு தானே. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் பணக்காரங்க வெல் செட்டில்டு. இல்லாதப்பட்ட ஆட்கள், ஏழை ஆட்கள், கார் இல்லாதவங்க ஒரு குறைஞ்ச சொப்பு ஒரு 10% பேர் இருப்பாங்க. அப்போ அது நாங்கள் எதிர்க்கிறதும் இலவசம் கொடுக்குறேன்ட்டு ஓட்டு வாங்கிட்டு கொடுக்கல அப்படின்னா கொடுக்கல, ஏன் கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய விஷயம் இதை கொடுக்காதீங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? மக்கள் வரிப்படத்தை மக்களுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியும்? அந்த கொடுக்குறேன்னு சொல்லி தானே ஓட்டு வாங்கினாரு. அப்போ நீங்கள் கொடுங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது எப்படியாப்பட்ட ஒரு லாஜிக்காக கேட்குறாரு, லாஜிக்கே இல்லாமல் கேட்குறாரு பாருங்கள். அப்பா சரியான காண்டாயிடுச்சு இந்த பதிவை பார்த்தோன்னே. யாருமே பேசலை. சரி நம்மளாவது பேசுவோம், புரட்சி வெங்கை மூப்பா அவர்களுக்கு நம்மளாவது என்ன பண்ணுவோம், ஒரு பதில் வந்து கொடுப்போங்கிறது தான் இந்த பதிவு. இதில் என்னென்னா, புரட்சி வெங்கை மூப்பா இன்னொரு பதிவு போட்டிருக்கார். எக்ஸலண்ட். இந்த மாதிரி தான் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது பேசியிருந்தீங்கன்னா ஓஹோன்னு வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சீமான் அவர்கள் இருக்கும் வரை பரந்தூர் விமானம் கட்ட முடியாது என்ற திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கைவிட்டார். நன்றியாம். ஆனால் சீமான் இருக்க வரையும் பரந்தூர் விமானம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் வந்து கைவிட்டாராம். அண்ணன் முதலமைச்சர் செய்ய வேண்டியதை தம்பி முதலமைச்சராக செய்கிறார். வாழ்த்துக்கு. அதாவது இந்த மாதிரியான கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இல்லாமல் பேசும்போது தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசணும் அப்படின்னு சொல்லி தோணும். அண்ணன் சீமானவர்கள் ஆட்சிக்கு வந்து உட்காந்துருந்தா பரந்தூரை மட்டுமா கைவிட்டுருப்பார்? சரி, பரந்தூரை கைவிட்டாங்கன்னா விமான நிலையம் வேணான்னு கைவிட்டுருக்காங்க. அந்த கீர்த்தனா அவர்கள் என்ன சொல்கிறாங்க, மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் வேறு தொழிலில் கொண்டு வர போகிறாங்கண்ணா, நிலம் திருப்பி மக்களுக்கெல்லாம் போகாதுண்ணா. ஏன்னா சின்ன பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்கிற சீமான ஆட்சிக்கு வந்து பண்ணுறது வேறண்ணா, இவர் ஆட்சிக்கு வந்து பண்ணுறது ஒரு கண் துடைப்புண்ணா. ஏங்கண்ணா புரட்சி வேங்கை மூப்பாண்ணா இப்படி இருக்கீங்களேண்ணா. கத்தி தொண்டையே வந்து இருமலை வருது, வறண்டு. புரட்சி வேங்கை மூப்பா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு புரட்சியை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு அப்படின்னா, சீமானவர்கள் வந்து செய்ய வேண்டியதை தம்பி விஜய் செஞ்சுட்டாரு. ஆஹா ஆச்சரியக்குறி, ஆஹா ஓஹோ புகழ்றானா யாரை? விஜய் அவர்களே. எல்லாம் கேட்குறது காமெடியாக தானே இருக்குது. அதே ஏகனாபுரம் மக்கள் அங்கே 11 கிராமம் இருக்குல்ல, நிலத்தை கையப்படுத்தினாங்களா, நிலத்தை திருப்பி மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. கொடுப்பாங்களா? போங்கண்ணா போய் வேலையை பாருங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா, அவர்தான் விஜய் அவர்களுடைய அக்மார்க் செம்பு அப்படின்னு கூட வந்து அவரை சொல்லலாம். அந்தளவுக்கு செம்படிக்கிறாரு. அதாவது பாரிசாலனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கேவலமான ஒரு அரசியல் வந்து பண்ணுறாருங்க. அவர் தம்ப்ளைன் நான் வந்து உள்ளே பேசினதெல்லாம் எனக்கு ஒன்றும் மனசு வந்து இடிக்கலை. அவர் தம்ப்ளைன் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் என்னடா பாரி அவர்கள் வந்து இவ்வளவு கேவலமாக அரசியல் பண்ணுறாரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த தம்ப்ளைன் என்ன அப்படின்னா, தப்பியது பரந்தூர் காப்பாற்றிய விஜய் அப்படின்னு சொல்லி. ஐயோ எதுக்குண்ணா இப்படி போய் அவர்கள் ஒரு இளமநாட்டு, அவர் ஒரு அதில் பாட்டில் ஒரு பியூட்டி ஒரு சிவிட்டி ஈட்டின்னு வருது. ஈட்டினா என்ன? கருமரத்தை வச்சு ஈட்டி. எப்படி ஸ்வீட்டி பியூட்டி ஈட்டி ஏற்ற போகிறார். ஆஹா ஏன் இப்படி? ஐயோ கேவலமாக இருக்குப்பா. இவர் ஆரம்பத்திலிருந்து இந்த ஃப்ரீ கொடுத்தாலாம் கூட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜினாரு. 6 சென்ட் கொடுக்குறேன்னு 3 சென்ட் கொடுக்குறாரு. 2 லட்ச ரூபா, அதுக்கு வந்து 2 லட்ச ரூபா வந்து போடுறாரு கண்டம்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டார். அதுக்கெல்லாம் பேச மாட்டார். எனக்கு வியூஸ் வேணும். அப்போ என்ன, விஜய் அவர்களை புகழணும். விஜய் அவர்கள் பாருங்கள் புரட்சி செஞ்சுட்டாரு பாருங்கள் பரந்தூரை. ஒரு வார்த்தை பேசலாம் விஜய் அவர்கள் நன்றின்னு. அது பல விஷயங்கள் அதுக்குள்ளே உள்குத்து இருக்குது, அதை பற்றி பேசலாம்.
ஃபஸ்ட்டு போகிறாரு. கேவலமான அரசியல் பண்ணுறாரு பாரிசானவர். தம்ப்ளைனை ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா, பசுமாடு விஜய் அவர்கள் வந்து ஒரு பசுமாடு பால் கறக்க போகிறாராம். அதனால தான் இப்படி ஒரு தலைமையிலைன்னு வைக்கிறார். தப்பியது பரந்தூர், காப்பாற்றிய விஜய் அவர்கள். காப்பாற்றினாரா தெரிஞ்சிடும், இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். அங்கே தொழில்துறை அமைச்சர் வந்து கீர்த்தனா அவர்கள் சொல்லிருக்காங்க, தெரிஞ்சிடும். சிப்காட் வரப்போதா என்னமோ வரப்போகுது, தெரிஞ்சிடும். ஆனால் இப்படி ஒரு அரசியல் பண்ணுவீங்க வியூஸுக்கான்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளுக்கெல்லாம் வியூஸ் போனாலும் சரி, வியூஸ் போனாலும் சரி, நம்மளாம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் பேசுகிறோம். அவங்களுக்கு அரசியல்லாம் முக்கியம் இல்லை. ரைட்டு, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.